துணை முதல்வர் உதயநிதியின் சாதனையை பாராட்டிய முதல்வர் ஸ்டாலின். விஜய் பிளாக் மணி வாங்கியது உண்மை, அதிமுக மாஜி அமைச்சர் பேச்சு. திமுக தான் தலைமையா, கொந்தளித்த காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர். தேமுதிகவின் கூட்டணி முடிவு, பிரேமலதா புதிய அறிவிப்பு. தேமுதிக கூட்டணி முடிவை தாமதிக்க இதுதான் காரணமா? எப்போதுதான் முடிவு தெரியும்? ஓபிஎஸ் மீண்டும் பழைய புராணம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. திமுக இளைஞர் அணிக்கு தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் நிர்வாகிகளை நியமித்து உதயநிதி சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். சுமார் 1 லட்சம் இளைஞர்கள் பங்கு பெறும் விருதுநகர் இளைஞர் அணி மாநாட்டுக்கு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் திமுக ஏன் தொடர்ந்து இயங்க வேண்டும், இளைஞர்கள் எப்படி கொள்கை பிடிப்போடு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தான் பேச உள்ளதாகவும் கூறியுள்ளார் முதல்வர். வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, விருதுநகரில் நடக்கிற தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் கலந்துக்க இருக்கிற இளைஞர்களுக்காக 1980 நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது தொடங்கப்பட்ட அணி இளைஞரணி. 1949 இளைஞர்களால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த பேரியக்கத்தோட அடுத்த தலைமுறையாக மீண்டும் இளைஞர்கள்கிட்ட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சேர்க்க இந்த அணியை தொடங்கணும். அன்றைக்கு என் கூட களத்தில் நின்று கழகத்தை வளர்த்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி மாண்புமிகு அமைச்சர்களா, எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, மாவட்ட கழக செயலாளர்களா பல்வேறு பொறுப்புகளில் இருக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்தபடியாக இப்போது இந்த இயக்கத்தை இளைஞர்கள்ட்ட கொண்டு சேர்க்கிற பணியை, அந்த கடமையை தம்பி உதயநிதி அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்து மேலே எப்போதும் வன்மத்தோடு இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க? இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் எழுப்புகிற மாதிரி தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது போதாதுன்னு மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லி மாநாடுகளை நடத்துகிறார். ஏற்கனவே திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. 5 லட்சம் நிர்வாகிகள் ஒரு கட்சியினுடைய துணை அமைப்பில் நியமித்து வேலை செய்கிறத பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இளைஞரணியின் ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்களாக இருக்கக்கூடிய 12,000க்கு அதிகமான நிர்வாகிகளோட சேர்த்து கிளை, வார்டு, பாகம் அளவிலையும் 5 லட்சம் நிர்வாகிகளை நியமிக்கணும்னு இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் மிஷன் மோடில் வேலை செஞ்சுருக்காரு. அதுவும் இதை அவர் செஞ்சு காட்டியிருக்கக்கூடிய ப்ராசஸை மலைப்பை ஏற்படுத்துது. தமிழ்நாடு முழுக்க விருப்ப மனுக்கள் பெற்று அந்த தகவல்களை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களையெல்லாம் அன்பகத்துக்கே நேரில் அழைச்சி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 35 வயசுக்கும் குறைவாக இருக்கிறவங்கள போட்டு அந்த பட்டியலை முரசொலிகளை முறையாக தொடர்ந்து வெளியிட்டாங்க. 78 கழக மாவட்டங்கள்லையும் சோஷியல் மீடியாவுக்கு என்று தனியாக துணை அமைப்பாளர்களையும் நியமிச்சிருக்கிறாங்க. இதோட தொடர்ச்சியாக தான் மண்டல வாரியாக இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுது. 5 லட்சம் பேருக்கும் ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு ஒரு இராணுவப்படையை போன்ற உறுதியான கட்டமைப்பு, கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கோடு இது நடக்குது. அதனால தான் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர் கூட்டம் சொன்னதும் எனக்குள்ள புது உற்சாகம் உண்டாச்சு. இந்த விருதுநகர் மாநாட்டில் எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இயங்கணும், இளைஞர்களான நீங்கள் எப்படி கொள்கையோடு செயல்படணும், எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. தான் எழுப்பிய பல கேள்விகளுக்கு செங்கோட்டையன் இன்னும் பதிலளிக்கவில்லை என திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். செங்கோட்டையன் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர், விஜய் கருப்பு பணம் வாங்கியவர் என ஏற்கனவே தான் சொன்னதாக கூறிய அவர் அதற்கு பதிலளிக்காமல் தன்னை விமர்சிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கின்றனர் என்றார். மேலும் விஜய் கருப்பு பணம் வாங்கியது உண்மை எனவும் தடாலடியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தலைமை யார் என்பதில் சர்ச்சை நீடித்து வருகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மாணிக்கம் தாகூர், கூட்டணியில் 8% ஓட்டு வைத்துள்ள திமுக தலைமை தாங்குமா, 26% வைத்துள்ள காங்கிரஸ் தலைமை தாங்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக காங்கிரஸ் இல்லாமல் நடந்த இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைமை வகிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்பதை பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் அறிவிப்பேன் என பிரேமலதா உறுதியாக அறிவித்துள்ளார். கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பின்னர் பேசிய அவர் பல தரப்பினர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். கடந்த 3ஆம் தேதி கூட்டணி முடிவை அறிவிப்பதாக கூறிய பிரேமலதா அன்றைய தினம் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி நிலைப்பாட்டில் காங்கிரசின் இரட்டை மனநிலையே தேமுதிக கூட்டணி முடிவை அறிவிக்காததற்கு காரணம் என புதிய தகவல் கசிந்துள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறி வந்தாலும் தாவேகாவுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம். இதனால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் சென்றால் தேமுதிகவும் அங்கு செல்ல விரும்புவதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தை பிறந்தால் வகை பிறக்கும். தை மாதம் முடிய இன்னும் 30 நாட்கள் இருக்கு. தை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் அறிவிப்பேன் என கூறி வரும் ஓபிஎஸ் தை முடிய இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. எனவே கூடிய விரைவில் முடிவை அறிவிப்பேன் என தெரிவித்துள்ளார். இபிஎஸ் அதிமுக ஷட்டரை மூடிய நிலையில் தாவேகா அல்லது திமுக ஆப்ஷனை அவரது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு கூறி வருகிறார்களாம். ஆனால் அவர் இதுவரை முடிவை எடுக்காமலேயே காலதாமதம் செய்து வருகிறார்.